ஹை கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் அரபு கண்ட்ரியில் இருக்கிற மெடிக்கல் எல்லாத்துலையுமே மெடிசன்ஸ் எப்படி சேல் ஆகுது, நம்ம ஊரில் கிடைக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புதுசாக அரபு கண்ட்ரிக்கு ஒர்க் போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஊரில் கிடைக்கிற மெடிசன்ஸ் எல்லாமே அப்ராடில் கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு. எல்லாமே கிடைக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பேராசிட்டமலாக இருக்கட்டும், இல்லைனா பெயின் யூஸ் பண்ணுற இப்ரூஃபின், டிக்ளோஃபினாக் இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம அப்ராட்லையும் கிடைக்க தான் செய்யுது. ஆனால் வேறு கம்பெனியில் கிடைக்குது. ஆனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு வேலைக்கு 2 வேலைக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி வாங்க முடியாது. இங்கே மினிமம் ஒரு பாக்ஸாக தான் வாங்க முடியும். மினிமம் 28 பீஸ் இல்லை 30 பீஸ் இருக்கும். அப்படி ஒரு பாக்ஸாக தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இப்போ ரெண்டாவது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெஷர் டேப்லெட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா சுகர் டேப்லெட்டாக இருக்கட்டும், நம்ம ஊரில் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் இது ரெண்டுமே சேர்த்து ஒரே டேப்லெட்டாக நம்ம ஊரில் கிடைக்கும். அதாவது அம்லோடிபின் இல்லை ரோசுவாஸ்டின் இது ரெண்டுமே சேர்த்து ஒரே டேப்லெட்டாக கிடைக்கும். அதே மாதிரி சுகருக்கு விட்டாக்லிப்டன் இல்லை மெட்டஃபோர்மின் ரெண்டுமே சேர்த்து ஒரே டேப்லெட்டாக கிடைக்கும். அது வந்து அப்ராடில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. தனித்தனியாக தான் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்லோடிபின் டேப்லெட்டை நீங்கள் தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ரோசுவாஸ்டினா தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக தான் கிடைக்கும். மேக்ஸிமம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோவா. மூணாவது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமோக்சிலின், அசித்ரோமைசின், மெட்ரினாசோல் இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் வந்து நம்ம ஊரில் வந்து கவுண்டர்லேயே சேல் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து அப்ராடில் வந்து டாக்டர் கன்சல்ட் இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க. மேக்ஸிமம் பேப்பர் கேட்டே ஆவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அப்ராடில் வந்து மெடிசன்ஸ் எல்லாமே சேல் ஆகுது. இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் புதுசாக அப்ராடுக்கு வர போகிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இல்லை சுகர் மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 2 மாதத்துக்காவது உங்களோட மெடிசனை எடுத்துக்கிட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடும். நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து வந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ள சிஸ்டம் புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட் யாருன்னா அப்ராடுக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாட்டா.